திருமணம் என்பது மனித வாழ்வின் மிக முக்கியமான திருப்புமுனை நிகழ்வு ஆகும். இரு உள்ளங்கள் ஒருங்கிணைந்து புதிய இல்லற வாழ்க்கையை தொடங்கும் அற்புதமான தருணம் இது. எனவே திருமணங்களை ஆடம்பரமாகவும் கொண்டாட்டமாகவும் நடத்த விரும்புவார்கள். ஆனால் பட்ஜெட் தான் பெரிய அளவில் தடையாக இருக்கும். திருமண நிகழ்ச்சிகளை சென்னை போன்ற நகரங்களில் பெரும்பாலும் திருமண மண்டபங்களில் தான் நடத்தப்படுகின்றன. கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் என்றால் பெரிய ஆளாக ஏற்பாடு செய்து நடத்துவார்கள். பிரபலங்கள், தொழிலதிபர்கள் போன்றவர்கள் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பீச்சுகளில் பிரம்மாண்டமாக திருமணங்களை நடத்துவதை பார்க்க முடிகிறது. சமூக வலைத்தளங்களிலும் இதுபோன்ற ஆடம்பர திருமண நிகழ்ச்சிகள் அவ்வப்போது வைரலாகும். இது போன்ற பீச்சுகளில் திருமணம் நடத்துவது என்பதெல்லாம் ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு எட்டாக்கணிதான் போல என பலரும் நினைப்பதை பார்க்க முடியும். இந்த நிலையில் பெரும் பணக்காரர்கள், தொழிலதிபர்கள் மட்டுமே நடத்தி வந்த பீச் வெட்டிங் திருமண நிகழ்ச்சிகளை இனி சாதாரண நடுத்தர மற்றும் ஏழை எளிய மக்களும் நடத்தும் வகையில் தமிழக அரசின் சுற்றுலாத்துறை புதிய திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. அந்த வகையில் 10,000 ரூபாய் கட்டணம் செலுத்தி ஈசிஆர் கடற்கரையில் பீச் வெட்டிங் நடத்தி கொள்ளலாம் என சுற்றுலாத்துறை தெரிவித்துள்ளது. அதன்படி கிழக்கு கடற்கரை சாலையில் சுற்றுலா வளர்ச்சி கழக அனுமதியுடன் இனி திருமண நிகழ்ச்சிகளை நடத்த முடியும். தனியார் ரெசார்ட்டுகளை விட குறைந்த கட்டணத்தில் அழகிய கடற்கரை சூழலை வழங்குவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம். முதல் கட்டமாக மாமல்லபுரம் ஹோட்டல் தமிழ்நாடு பீச் ரிசார்ட்டின் தனி கடற்கரை பயன்படுத்தப்படுகிறது. இடத்திற்கான முன்பதிவு கட்டணம் பராமரிப்புக்காக சுமார் 10,000 ரூபாய் செலுத்த வேண்டியிருக்கும். சைவ உணவு ஒரு நபருக்கு 700 ரூபாயில் இருந்தும் அசைவ உணவு 1,100 ரூபாயில் இருந்தும் துவங்குகிறது. 22 மணி நேர தங்குமிடம் சுமார் 5,000 ரூபாய் செலவில் கிடைக்கும். மேடை அலங்காரங்கள், விளக்குகள் போன்ற ஏற்பாடுகளை திருமண வீட்டினர் செய்து கொள்ள வேண்டும். இத்திட்டத்தை விரிவுபடுத்தும் வகையில் கோவளம், மெரினா, நாகப்பட்டினம், ராமநாதபுரம் கடற்கரைகளை ப்ளூ பிளாக் தரத்திற்கு அரசு மேம்படுத்துகிறது. முன்பதிவு மற்றும் கூடுதல் விவரங்களை www.ttdconline.com என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தற்போது மாமல்லபுரத்தில் தொடங்கப்பட்டுள்ள அந்த அசத்தல் திட்டம் பல்வேறு நகரங்களுக்கு விரைவில் விரிவுபடுத்தப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.